கீரை மசியலுக்கு துவரம்பருப்பில் மஞ்சப்பொடி பூண்டு சேர்த்து வேக விடலாம். கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது பருப்பு கடைஞ்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கீரை பருப்பு எல்லாம் சேர்த்து வேக வச்சு கூட ரெடி பண்ணிக்கலாம். நான் தனியாக தான் வேக வச்சு மசிச்சுக்கிறேன். மணத்தக்காளி கீரையை இந்த மாதிரி காம்பு இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது கோஸ் பொரியல் தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் சேர்த்து கூடவே கோஸையும் சேர்த்து மஞ்சப்பொடி உப்பு கொஞ்சமாக தண்ணி லேசாக தெளித்து மூடி விட்டாலே வெந்துடும். இப்போது கீரை குக்கரில் நல்லா பதமாக வெந்திருக்கு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து பல்ஸ் மோட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கடைஞ்ச பருப்பு எடுத்து கீரை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கோஸுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து கோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து வெடிக்க விட்டு கீரையில் தாளிச்சிக்கலாம். இதோ நம்ம கீரை மசியலும் கோஸ் பொரியலும் முட்டை பொரிச்சதும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் கீரை மசியல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேஎஸ் பிரைட் டிப்ஸ் சேனலுக்கு